ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு அப்படின்னு எல்லாம் ஃபீலிங்கில் இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, இனிமேல் அடிக்கடி வீடியோ போடுவோம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போமே. இன்றைக்கி மேகியை வச்சு ஒரு ஆம்லேட் செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். என் பையன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னான். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்றதுக்கு இப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, பசங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தது தான் இது. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் சுடுதண்ணியை வச்சு அதில் பீன்ஸு, கேரட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு பிறகு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கொதிச்சோனையும் நம்ம கடையில் வாங்கி வச்சுருக்கோம்ல அந்த மேகி பாக்கெட்டும் அந்த மசாலாவையும் எடுத்து வச்சுட்டு மேகியை மட்டும் தனியாக எடுத்து அதை உடச்சி அந்த சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போடணும். போட்டு நல்லா பாயில் ஆக விடணும். பாயில் ஆகி நல்லா வெந்ததும் நல்லா கிளறி விட்டு நல்ல இடையில பார்த்து குழைய விட்டுறக்கூடாது, நல்லா வேக வச்சு எடுக்கணும். எடுத்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு தனியாக அதை எடுத்துக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். வெங்காயம் நைஸாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா கையால் நல்லா மசிச்சு விட்டு பிசைஞ்சு விட்டுக்கிட்டு இப்போ அதை வெந்ததை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு அதில் 2 முட்டை போடணும். அப்புறம் அதில் கொடுத்துருப்பாங்கள்ல மசாலா, அதை கொஞ்சம் அதில் போடணும். அதை ஃபுல்லாகவுமே போட்டுடலாம். ஒரு மேகிக்கு அந்த ஒரு பாக்கெட் உள்ளதில் அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு வைக்கிறீங்கன்னா அதில் உள்ள சிக்கன் இருந்ததுன்னா ஒரு 4-5 பீஸ் போட்டு அந்த அரிஞ்சு வச்சுருக்குறோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் நல்லா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வர நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எதுக்கு அந்த சிக்கன் போட்டோன்னா ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி போட்டது. இருந்தால் போடலாம், ஆப்ஷனல் தான். நீங்கள் போடுறேன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட வேண்டாம். அதுக்கடையில் தவா நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த போட்டோம் இல்லையா, கலந்தோம்ல மிக்ஸ் பண்ணி அது எல்லாத்தையும் நல்லா அப்படியே பரத்தி விட்டு ஆம்லேட் மாதிரி நல்லா ஃபுல்லாக கல் ஃபுல்லும் பரத்தி விடுங்க. பரத்தி விட்டுட்டு நல்லா வேகிற 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் டைம் விடுங்க. இல்லைன்னா அதுக்குள்ளே அவசரப்பட்டு நீங்கள் பிரட்டினீங்கன்னா அது உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் அது பின் சைடெலாம் கருகாது. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிதமான சூட்லேயே நல்லா வேக விடுங்க. வேக விட்டதுக்கு பிறகு பின்னாடி அதுக்கப்புறம் பிரட்டி போடலாம். என் பையனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக செய்ய கொடுத்தா சாப்பிடுவான். அதுமாரி உங்கள் பசங்களுக்கும் பிடிக்கும்னு நம்பி தான் நான் அதை போடுறேன். அதனால் பாருங்கள், நல்லா அந்த பக்கம் ஒன் சைடு வெந்ததும் பிரட்டி போட்டுட்டு வெந்ததும் எடுத்து பிளேட்டில் வச்சிட்டோன்னா சூடான சுவையான மேகி ஆம்லேட் ரெடி. அதில் அதை அப்படியே வெறுசாக கொடுத்தா எப்படி, அதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் என் பையன் ஒரு ஃபேஸ் போட்டு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி போட்டேன். சாஸை வச்சு ஒரு ஃபேஸ் மாதிரி போட்டேன், ஸ்மைலி ஃபேஸ் போட்டு கொடுத்து அதை 4 பீஸாக கட் பண்ணி கொடுப்போமேனு கட் பண்ணேன். அதை கட் பண்ணும்போது என் பையன் கேட்குறான், என்னம்மா முகத்தெல்லாம் உடச்சிட்டியே அப்படின்னு. அதுக்கு என்னடா பண்ணுறது, உடச்சா தானடா நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்து கவன்னு எடுத்து அவனுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்து, சாப்பிட்டு பாரு தம்பி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவனும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.